சரிங்க, மூவிங் சார். ஜெய்பீம் நம்ம உதாயம் ஞாயிறு தம்ம உரையில் 108வது பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் இந்த நூலிலிருந்து இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த நூல் 8 நூல்கள். அதில் வந்து 3வது நூல் புத்தர் எவற்றை போதித்தார். இதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த நூல் 3மே 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் 4வது பகுதி தம்மம் அல்லாதது யாது. அதில் சென்ற வாரம் நம்ம பார்த்தது இயற்கைக்கு அப்பாற்பட்டதென யாதொன்றை நம்புவது தம்மம் அல்ல. அதாவது சூப்பர் நேச்சுரல், நம்ம இயற்கையை தாண்டி அதுக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நம்மளெல்லாம் இயக்குது அப்படின்னு நம்புறது வந்து தம்மத்துக்கு எதிரானது. அப்படி நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம தம்மத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு தம்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு இருக்கக்கூடாது. அப்பதான் தம்மத்தை புரிஞ்சுக்க முடியும். தம்மத்தை புரிஞ்சுக்கிட்டாக்க அந்த நம்பிக்கையும் போயிடும். இப்போ இதையொட்டி 2வது தலைப்பு இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஈஸ்வரனை நம்புவது தம்மத்தின் அடிப்படையே ஆகாது. இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ பொதுவா ஒரு கேள்வி இருக்கும், ரொம்ப காமனா எல்லாருக்குமே, இந்த உலகத்தை படைச்சது யாரு அப்படி. அது சின்ன வயசுல நமக்கு தோன்றி இருக்கும். இல்லை, இதை சுத்தி மனிதனுக்கு ஆதி காலத்திலிருந்து எழக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, உலகத்தை படைச்சது யார். அப்ப அதுக்கு பதில் வந்து உலகத்தை படைச்சது கடவுள். இதுதான் ரொம்ப பொதுவான பதில். இதை தாண்டி ஒரு கான்செப்ட் வர்றதுக்கே பல 1000 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து கேள்விக்குட்படுத்தி இன்னமும் ஆனால் உலகத்தை படைத்தது யார் அப்படின்னா, உலகத்தை படைச்சது கடவுள் தான் அப்படின்னு ரொம்ப பொதுவான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கு. ரொம்ப பொதுவான கேள்வி, பொதுவான பதில், பொதுவான நம்பிக்கை, இதுதான் இது. அது புத்தர் வாழ்ந்த காலத்துல வந்து இங்க பிராமணிய தத்துவம், பிரம்மனுடைய உடல்ல இருந்தா உலகம் உருவாச்சு. பிரம்மனுடைய உடல், பிரம்மன் தான் படைச்சாரு. ஈஸ்வரன் த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். இந்த பிரம்மனுடைய உடல்ல இருந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவம். இதுதான் பிராமணிய தத்துவம் அந்த காலத்துல இருந்தது. இது புத்தர் வாழ்ந்த சூழல்ல. அதன் பிறகு புத்தருக்கு பிறகு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, ஜூஸ், இஸ்லாம், கிறிஸ்டியன். இப்ப இந்த ரிலிஜன்ஸ்லயும் இதே தான். யார் உலகத்தை படைச்சதுன்னா கடவுள் தான் படைத்தார்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை சொல்லுவாங்க. ஆனா இது வந்து புத்தர் காலத்துல இருந்ததுனால நான் இந்த பகுதியில புத்தர் காலத்தில் அவருடைய சமகாலத்து தத்துவம் வந்து இந்த பிராமணிய தத்துவம். அதனால அந்த பிராமணிய தத்துவத்திற்கு எதிராக புத்தர் கூறியது தான் தம்மம். ஸோ அப்போ இந்த பிராமணிய தத்துவத்தின்படி உலகத்தை படைத்தது ஒரு சுப்ரீம் காட், அது ஈஸ்வரன், பிரம்மன் அப்படின்னு நம்புறது புத்தரின் தம்மத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் புத்தர் விளக்குறார். அதனால இப்போ இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து இந்த பிராமணிய தத்துவத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு விளக்கம் தான் இருக்கும். இதை யாரும் தவறாக புரிஞ்சுக்க கூடாது. இதை பர்டிகுலராக ஒரு ரிலிஜனை மட்டும் இந்த செஷனில் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தர் கூறிய தம்மத்துக்கு எதிரான செயல்கள் என்னென்ன, நம்பிக்கைகள் என்னென்னங்கிறது அதை டாக்டர் அம்பேத்கர் தொகுத்து புத்தரும் அவர் தம்மமும் நூலில் கொடுக்குறாரு. அதை நம்ம இப்போ விளக்கமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஞாயிறு தம்ம உரைகளில். ஸோ இந்த விளக்கத்தோட இந்த செஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ அந்த காலத்து நம்பிக்கை வந்து பிரம்மா. அது வந்து இந்த பிராமணிய தத்துவத்துல வெவ்வேறு பெயர்கள் வச்சிருந்தது. அதே தத்துவம் தான். ஆனா பேர் மட்டும், அந்த கடவுளுடைய பெயர்கள் வந்து மாறும். பிரஜாபதி, இல்லைன்னா பிரம்மன், மகாபிரம்மன், ஈஸ்வரன், இந்த மாதிரி எல்லா பெயர்களுமே அந்த காலத்துல இருந்தது. இதெல்லாமே பிராமணிய கடவுள்கள். அவர்கள் தான் வந்து உலகத்தை படைத்தது, மனிதர்களை படைத்தது. அப்புறம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அவர்கள் தான் காரணம். அவங்க வந்து ஆக்கும் கடவுள் ஒருத்தர், காக்கும் கடவுள் ஒருத்தர், அழிக்கும் கடவுள் ஒருத்தர் அப்படின்னு. இப்போ இதுதான் வந்து அந்த காலத்து நம்பிக்கையா இருந்தது. இதே தான் நமக்கு இந்த காலத்துலயும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்தா இருக்குது. சரி, அப்ப இந்த கடவுள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பயும் சரி, இப்பயும் சரி, யார் இந்த கடவுள்? அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு யாராவது ஒரு குழந்தை அந்த கேள்வியை கேட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. இந்த பதிலை யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. யார் அந்த கடவுள்? அந்த கடவுள் எப்படி வந்தார்?
கடவுள் தான் உலகத்த படைச்சார். ரைட்டு. உலகத்துல இருக்கிற எந்த பொருள் கேட்டாலும், "இது எப்படி வந்துச்சு?" அப்படின்னா, அது கடவுள் குடுத்தார். ரைட். ஓகே. அப்ப கடவுள் யார் குடுத்தது? அப்படின்னா, இதுக்கு வந்து பதில் கிடையவே கிடையாது. இந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள்லாம் என்ன நம்புறாங்க அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து சகல வல்லமை பொருந்தியவர். சகல இடங்களிலும் இருப்பவர். அதாவது சகல வல்லமை பொருந்தியவர்னா ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிபொட்டன்ட்னா எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அவர். அவர் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கார். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம்னி பிரசன்ட். எல்லா இடங்கள்லயும் அவர் இருப்பார். சர்வம் சிவமயம், சர்வம் சக்திமயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவன் எல்லாமே அவர் கடவுள் நிறைஞ்சிருப்பார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சகல இடங்களிலும் இருப்பார். ஆம்னி பிரசன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம்னிசயன்ட். அதாவது சகலமும் அறிந்தவர். அவருக்கு வந்து நெற்றிக்கண் இருக்கு. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துருவார். அவர்கிட்ட இருந்து எதுவுமே தப்பிக்காது. எல்லாம் மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்கு. இன்னமும் அதே தான் ப்ராபகேட் ஆயிட்டு இருக்கு எல்லார்கிட்டயும். அப்ப அந்த கடவுள் நம்பிக்கையாளர்களோட நம்பிக்கை தான். அதாவது கடவுள்னா ஒரு ஒரு சகல வல்லமை பொருந்தியவர். எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அதே சமயத்துல அவருடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவர் அவர். அவர் ரொம்ப நீதிமான். அதாவது அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். அது ஒரு ரொம்ப நீதியை நிலைநாட்டக்கூடியது. எங்கேயாவது அதர்மம் நடந்துச்சுன்னா, உடனே அவதாரம் எடுத்து வந்து அத காப்பாத்திரும். அவரு அந்த அளவுக்கு ஒரு நீதிமான். ரொம்ப நல்லவர். ரொம்ப கருணை மிகுந்தவர். அன்பே சிவம். இந்த மாரி கடவுளுடைய பண்புகள். ரொம்ப இப்ப இந்த பண்புகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், அத எப்படி புத்தர் வந்து அதில அட்டாக் பண்றாருன்னு தெரியும். இப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளும் அப்படிதான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கிறோம். அப்ப ரொம்ப கருணையான ஒரு கேரக்டரா தான் காட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. புத்தர் இத நம்பினாரா? அப்படின்னு பார்த்தா, புத்தர் இத நம்பல. கடவுள் தான் இந்த உலகத்த படைச்சார் அப்படிங்கிறத புத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நமக்கெல்லாம் சின்ன வயசுல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இன்னமும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் நெறைய பேர் இத நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தவர். அவரு இந்த கேள்விய ஒத்துக்கல. அதன் பிறகு தான் மனிதனுடைய சிந்திக்கும் சக்திய அவர் தூண்டி விடுறாரு. அப்ப அதன் வழி வந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு பகுத்தறிவை பேசக்கூடிய ஒரு தத்துவம் இந்த உலகத்துல இருக்குது. கொஞ்சம் பேர்கிட்டயாவது அப்படின்னா, அது புத்தர் ஆரம்பிச்சு வச்சது தான். அப்ப அவர் வந்து இந்த தத்துவத்த ஏத்துக்கல. ஏன் நம்பல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடவுள யாருமே பார்த்ததில்ல. ஏன்னா ஒண்ணு நம்பணும் அப்படின்னா, நம்மளுடைய புலன்கள் மூலம் அத வந்து உணரணும். கண்ணால பார்க்கலனா கூட, புலன்களால உணர முடியும். இப்ப நெறைய பேர் வந்து கடவுள் பார்த்ததில்ல அப்படின்னா, "நீ காத்த கூட தான் பார்க்குறியா?" அப்படின்னு கேட்பாங்க. "சவுண்ட் கூட தான் பார்க்குறியா? அதெல்லாம் நம்புற இல்ல" அப்படின்னு. அது நம்பிக்கை கிடையாது. அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள் வந்து 6 புலன்கள். அந்த ஐம்புலன்கள் தாண்டி மனது. இது இது வந்து 6வது புலன். இந்த 6 புலன்களுக்கும் ஏதோ ஒரு வகையில புலன்படணும். நேரடியாக பர்செப்ஷன். அதாவது நம்மளுடைய கண், காது, மூக்கு, தொடு உணர்ச்சி, நாக்கு, சுவை உணர்ச்சி. இது எல் அ இந்த ஐம்புலன்கள் மூலமா ஒரு விஷயத்த உணர்றோம் அப்படின்னா, நம்ம அது ஓகே அது இருக்குன்னு. காற்ற பார்க்கலனாலும் அத வந்து நம்ம சுவாசிக்க முடியுது, உணர முடியுது. அது அசையும்போது நம்ம கை மேல படுது. அப்புறம் வெற்றிடத்தை உருவாக்க முடியுது. அது அறிவியல் பூர்வமாக தெரியுது. இல்லனாலும் மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது லாஜிக்கல் ரீசனிங். நேரடியாக உணரலனாலும், ஒரு சில விஷயங்கள லாஜிக்கல் ரீசனிங் பண்ணி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மைண்ட் புரிஞ்சுக்கும் அத. மைண்டுக்கு அது உணரக்கூடிய சக்தி வரும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புகை மேல போகுது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நெருப்பு டைரக்ட்டா நம்ம கண்ல தெரியலனா கூட, அங்க புகை இருக்கு. அப்ப புகை வருதுன்னா, அப்ப அங்க நெருப்பு இருக்கு. அப்போ அங்க வந்து தீ யாரோ எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அந்த சென்ஸ் வருது பாருங்க. அது வந்து அ ரீசனிங். அது மைண்ட் உணர்றது. நேரடியா புலன்கள் உணரலனாலும். ஆக மொத்தம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியா நம்மளுடைய ஐம்புலன்கள் உணரணும். இல்லன்னா 6வது புலனான மைண்ட் அத லாஜிக்கலா ரீசன் அவுட் பண்ணி, அது உணர்ந்து அது கன்வின்ஸ் ஆகணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து உணர்ந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த மாரி எந்த வகையிலயும் அது உணரக்கூடிய ஒரு விஷயமாக கடவுள் இல்ல. ஏன்னா மனிதர்கள் தான் கடவுள பத்தி பேசுறாங்க. கடவுள்னு ஒண்ணு எங்கேயுமே கிடையாது. கடவுள யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்படின்னா, இப்ப கடவுள் தான் உலகத்த உருவாக்குனாரு அப்படிங்கிறத யாருமே நிரூபிக்கவும் இல்ல. இங்க தான் மைண்ட். இப்ப நம்ம நேரடியா பார்க்கலனா கூட, இப்ப கிராவிட்டி இருக்கு. புவி ஈர்ப்பு சக்தி.
புவியீர்ப்பு சக்திய யாராவது போய் பார்க்க முடியுமா? ஆனா ப்ரூவ் பண்ண முடியும். மேலருந்து ஒரு பொருள் போட்டா அது கீழ விழுது. இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் பட்டு போயிட்டோம் அப்படின்னா, புவியீர்ப்பு சக்தி செயலிழந்து போகுது. அப்போ வந்து ஸ்பேஸ்ல எல்லாருமே மிதப்பாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம பல்வேறு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப அது நிரூபணம் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த 6வது புலன் மைண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப அதன்படி பார்க்கும்போது, இந்த உலகம் பரிணாமம் அடைந்துள்ளது. அதாவது எவல்யூஷன். டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன புத்தர் அப்பயே சொல்றார். உலகம் பரிணாமம் அதுவா ஒரு ஒரு உயிரினமிலிருந்து ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகுது. பத்திச்ச சமுப்பதா. ஒன்றை ஒன்று சார்ந்து தான் உருவாகுது. இங்க எதுவுமே யாருமே கிரியேட் பண்றது கிடையாது. தன்னால எதுவும் உருவாகாது. ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல இருந்து வெவ்வேறு வடிவங்கள் பெற்று அப்படித்தான் ஒரு விஷயம் உருவாகுதே தவிர, இங்க எதையும் யாரும் புதுசா ஒண்ணும் உருவாக்குறது கிடையாது. அப்படிங்கிறது புத்தருடைய தத்துவமாக இருந்தது அந்த காலத்துல. சரி ரைட்டு. கடவுள் இருக்கிறார், இல்லங்கிறது அது அடுத்த விஷயம். அப்படி இருக்கிறார்ன்னு நம்புறாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையினால் பலன் இருக்கா? அப்படின்னா, அந்த நம்பிக்கையினாலயும் பயன் இல்ல அப்படிங்கிறார். நெறைய பேர் இப்படி நினைப்பாங்க. சரி என்ன இருக்கோ இல்லையோப்பா, அத நம்புறதுனால எனக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கு வாழ்க்கையில ஒரு ஹோப் கிடைக்குது. ஒரு நம்பிக்கை கிடைக்குது. நான் உடனே என்னுடைய அடுத்த வேலைய செய்யறதுக்கு அது வந்து நல்லா இருக்கு. இப்ப நான் கோயிலுக்கெல்லாம் போறேன்னா, எனக்கு வந்து அங்க கடவுள் இருக்கிறார், இல்லங்கிறது நான் போறதில்ல. எனக்கு அது ஒரு அ நிம்மதிய குடுக்குது. அதனால அந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதனால நான் செய்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே புத்தர் வந்து எதிர்க்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது மூட நம்பிக்கைய வளர்க்கும். அப்ப மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயே நம்ம வந்து நம்ப பழகிட்டோம் நம்ம மைண்ட அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் யூகத்தின் அடிப்படையிலேயே நம்ம நம்புவோம். யாராவது இன்னொருத்தர பத்தி நம்மகிட்ட சொன்னாங்கனாலும் நம்ம நம்ப ஆரம்பிப்போம். அத வந்து தீர விசாரிக்கும் அறிவு மழுங்கடிக்கப்பட்டுடும். அதனால தான் ஒரு யூகத்தின் அடிப்படையில் உண்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்த நம்பணும் அப்படின்னு அது நல்லதுக்காகவே இருந்தா கூட நம்பணும்னு சொன்னாலும், அது நமக்கு ஆபத்த தான் கொண்டு போய் விடுமே தவிர, அது நன்மை பயக்காது. அதனால தான் அது தேவையற்றது. இப்ப இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்ன பண்றாங்க? ஏமாத்துறாங்க. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி ஒருத்தர் இன்னொருத்தர ஏமாத்துறதுக்கு வழிமுறை சொல்லுது. இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தான் அந்த காலத்துல ஒருத்தன் கடவுளோட தலையிலேருந்து பொறந்தான். அதனால அவன் பிறப்பிலேயே உயர்ந்தவன். ஒருத்தன் கால்லேருந்து பொறந்தான். அதனால பிறப்பிலேயே தாழ்ந்தவன். அப்படின்னு ஒரு சாரார் இன்னொரு சாராரை ஏமாத்துறதுக்கும், ஒரு சாரார் இன்னொரு சாரார் கிட்ட ஏமாறுறதுக்கும் இந்த நம்பிக்கை வந்து அடிப்படையா இருந்துச்சு. அதனால இத வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி புத்தர் அத எதிர்க்கிறார். அதோட விட்டுறல அவரு. சரி, வெறும் இந்த நம்பிக்கை இதனால வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லல. இத வந்து பல்வேறு கோணங்கள்ல அந்த நம்பிக்கைய தகர்க்கிறார். ஏன்னா நம்பிக்கைன்றது ரொம்ப ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு. இன்னமும் அது தொடர்ந்து வருது அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு ஆழமா அது விதைக்கப்பட்டிருக்கணும். வேத வாக்கா? அத பத்தி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. வேத வாக்கு, த பைபிள்ஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆழமான அந்த ஒரு புரிதல் இன்னமும் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது எவ்வளோ டீப்பா ஹியூமன் பிரெயின்க்குள்ள அது மைண்டுக்குள்ள விதைக்கப்பட்டு, அது ஜீன்க்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் அது வழி வழியா அப்படியே வருது. அப்ப இத வந்து எதிர்க்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமாக இல்ல. அத பல்வேறு கோணங்கள்ல புத்தர் தகர்த்தெறிஞ்சு, அந்த காலத்துல அழிக்கிறதுக்கு அது அவருக்கு வெற்றியும் கண்டார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்ப இது பல்வேறு காரணங்கள், பல்வேறு கோணங்கள்ல அத வந்து எதிர்க்கிறாரு. அது வந்து முதல் இது என்ன அப்டின்னா, இது வந்து உண்மைக்கு புறம்பானது. இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மைக்கு புறம்பானது. ஏன்? இத வந்து நம்ம எங்க பார்க்குறோம் அப்டின்னா, ம் அ புத்தர் 2 பிராமணர்களோட ஒரு உரையாடல் நடத்துறாரு. அதன் மூலம் நமக்கு இது சுட்டாக்கள்ல தெரியுது. இது வந்து வாசேத்தர், பரத்வாஜர் அப்படின்னு 2 பிராமணர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது ஒரு நாள். என்ன வாக்குவாதம் அப்டின்னா, மோட்சத்த அடையறதுக்கு சரியான பாதை எது? தவறான பாதை எது? அப்படின்னு அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா, அந்த காலத்துல நெறைய பிராமண ஆசிரியர்கள் இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. அந்த தத்துவங்கள குறிச்சு இவங்க பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வராங்க. நடந்து வரும்போது இவங்களுக்கு வந்து எந்த பாதையில போனா அது வந்து மோட்சத்துக்கு கொண்டு போவும். எது வந்து தவறான பாதை? அப்படிங்கிறத இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த சமயத்துல புத்தர் வந்து அவருடைய சீடர்களோட கோசல நாட்டுல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. மனஸ்கதம் அப்படிங்கிற ஒரு பிராமண கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல அகிரவதிங்கிற ஒரு ஆற்றங்கரையில ஒரு மாந்தோப்புல அவர் தங்கி இருக்கிறார். மனஸ்கதம்.
இந்த மனஸ்கத்தம்ங்கிறது ஒரு பிராமண வில்லேஜ். அந்த கிராமத்துல தான் இந்த வாசேத்தரும், பரத்வாஜும் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு புத்தர் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே, புத்தர்கிட்ட போய் இந்த சந்தேகத்த நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வராங்க. அப்ப பரத்வாஜர் சொல்றாரு. இந்த 2 பேர்லயே வாசேத்தரும், பரத்வாஜரும். அதுல முதல்ல பரத்வாஜர் புத்தர்கிட்ட சொல்றாரு. தாருக்கருடைய பாதை தான் சரியான பாதை. தாருக்கர்ங்கிறது ஒரு பிராமண ஆசிரியர். அந்த தாருக்கருடைய பாதை தான் சரியான பாதை. அதுதான் மோட்சத்தை அடைவதற்கான பாதை. இந்த பாதைய யாராவது சரியா பின்பற்றினாங்கன்னா மட்டும் தான் பிரம்மாவோட ஐக்கியமாகும் பாக்கியம் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு தத்துவம். எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆன்மா இருக்கும். இந்த ஆன்மா வந்து அப்படியே பிரம்மனோடயே போய் பரபிரம்மத்துல சேர்ந்துரும். செத்த பிறகு. அப்ப நம்ம மோட்சத்த அடைஞ்சுட்டோம்னு அர்த்தம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். ஸோ இந்த தத்துவத்த வந்து பரத்வாஜர் வந்து தாருக்கருடைய பாதை தான் இந்த மோட்சத்தை அடையறதுக்கு சரியான பாதை அப்படின்னு அவருடைய ஆர்குமெண்ட். வாசேத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு பிராமணருடைய ஆசிரியருடைய கருத்து தான் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க நெறைய பிராமண ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதுலயும் வந்து அத்தரிய பிராமணர், தித்திரிய பிராமணர்கள், கஞ்சோக பிராமணர்கள், பீகுவார்கிய பிராமணர்கள் இப்படின்னு நெறைய பேரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்த சொல்றாங்க. ஆனா எல்லாமே சரியான பாதை தான். இது எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போய் சேருது. எல்லாருடைய பாதைகளும் வெவ்வேறாக இருந்தாலும், அவற்றை சரியாக பின்பற்றினா, எல்லாரும் போய் பிரம்மாவோட ஐக்கியமாயும் ஐக்கியமாகும் பாக்கியத்தை பெறுவார்கள் அப்படின்னு வாசேத்தர் சொல்றார். அவரு அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றார். உவமை. எப்படின்னா, ஒரு கிராமத்துக்கோ, ஒரு நகரத்துக்கோ போறதுக்கு நெறைய பாதைகள் இருக்கலாம். வெவ்வேறு வழியா இருக்கும் பாதைகள். அந்த பாதையில சரியா போனா எல்லாரும் அந்த கிராமத்துக்கு தான் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிராமணர்கள் காட்டும் பாதை வந்து வெவ்வேறா இருந்தாலும், அந்தந்த பாதையில கரெக்ட்டா வந்தாங்கன்னா, அவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துருவாங்க. அது பிரம்மாவோட ஐக்கியமாயிடும் அப்படின்ற உவமையோட சொல்றாரு. இத வந்து புத்தர் கேட்கிறாரு. கேட்டுட்டு வாசேத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஓ! அப்ப எல்லாருடைய பாதையும் சரியானது தானா வாசேத்தரே? ஆம் கௌதமரே. அப்படின்னா வாசேத்தரே, 3 வேதங்களையும் நன்கு கற்றறிந்த பிராமணர்கள்ல யாராவது ஒருத்தராவது பிரம்மாவ நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்களா? வாசகர் வந்து, "இல்ல கௌதமரே" அப்படின்னான். இந்த பிராமணர்கள் வந்து பிரம்மாவை போய் அடையும் பாதைய காமிக்கிறாங்க. பாதைய காட்டுற பிராமணர்கள். அப்ப அவங்க பார்த்திருக்கணும்ல அந்த பிரம்மாவை. அவங்க யாராவது பார்த்திருக்காங்களா? அப்படின்னு கேட்கிறார். நீ உனக்கு தெரிஞ்ச பிராமண ஆசிரியர்கள்ல யாராவது பிரம்மாவை நேரா பார்த்திருக்காங்க? இல்ல யாரும் பார்த்ததில்ல. சரி, இவங்க பார்க்கல. இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ல யாராவது பிரம்மாவ நேருக்கு நேர் பார்த்திருக்காங்களான்னா, அதுவும் இல்ல. அப்போ யாருமே பிரம்மாவ பார்த்ததில்ல. புலனறிவு மூலமும் அறிந்ததில்ல. அது இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? அந்த 6 புலன்கள் மூலமாவது அத அறியணும். அந்த மாதிரியும் இல்ல. அப்படித்தானே? ஆமாங் கௌதமர். அப்படின்னா, பிரம்மா இருக்கிறாரு அப்படின்னு அந்த பிராமணர்கள் கூறுவது எப்படி உண்மையாகும்? பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர போய் அடையறதுக்கு இத்தன பாதைகள் இருக்குங்கிறத பத்தி பாதைகள பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, பிரம்மானே ஒருத்தர் இல்லையே! அது போறதுக்கு பாதைய பத்தி நீங்க இவ்ளோ ஆர்கியுமென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு அவரு எடுத்து உரைக்கிறார். அப்ப அங்க பிரம்மான்னு இருக்கிறத இவங்க எப்படி உவமைப்படுத்துறாருன்னா, புத்தர் ஒரு கவுண்டர் உவமை குடுக்குறாரு அவருக்கு. வரிசையாக ஒருத்தர ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு கண் பார்வையற்றோர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு யார் வழிகாட்டுறாங்கன்னா, முதல்ல இருக்கிறவர். அவருக்கும் கண் பார்வை கிடையாது. நடுவுல இருக்கிறவருக்கும் பார்வை கிடையாது. பின்னாடி இருக்கிறவன் பார்வை கிடையாது. ஆனா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிராமணர்கள் சொல்றதும் இருக்கு வாசேத்தரே. முதல்ல உங்களுக்கு முதல்ல பிரம்மாவ பத்தி சொன்னவரும் பார்த்ததில்ல. நடுவுல இருக்கிறவரும் பார்த்ததில்ல. கடைசியில இருக்கிறவரும் பார்த்ததில்ல. ஆனா நீங்கல்லாம் அவர புடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னு ஒரு உவமை குடுக்குறாரு. அப்ப இப்ப இருக்கிற பிராமணர்களும் பார்த்ததில்ல. இதற்கு முன்னாடி வாழ்ந்த பிராமணர்களும் பார்த்ததில்ல. இனிமேல் வரப்போறவங்களும் பார்த்ததில்ல. அவங்களுடைய ஆசிரியர்களும் பார்த்ததில்ல. எனவே இந்த பிராமணர்களுடைய போதனைகள் எல்லாமே நகைப்புக்குரியதாகவும், வெற்று வார்த்தைகளாகவும், பயனற்ற வீண் பேச்சுகளாகவும், வெறுமையானவமாக இருக்கின்றன அப்படின்னு புத்தர் சொல்றார். இது வந்து வெறும் குருட்டு நம்பிக்கையா இருக்கு. இன்னொரு உவமை சொல்றார். ஒரு நண்பர் ஒருத்தரு ஒரு பெண்ண வந்து லவ் பண்றதா சொல்றார். அதாவது அவரு உலகிலேயே அழகான பெண் அந்த பெண் தான் அப்படின்னு அந்த பெண்ண பத்தி பயங்கரமா விவரிக்கிறார். நான் வந்து அந்த பெண்ண வந்து ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார். உடனே நீங்க போய் அந்த நண்பர்கிட்ட கேட்குறீங்க, "யார் இந்த பெண்ணு? நீங்க உலகிலேயே ரொம்ப அழகான பெண்ணு, அந்த பெண்ண நீங்க விரும்புறேன்னு சொல்றீங்களே, அந்த பெண் யாரு? அது ஒரு மன்னர் குல பெண்ணா? இல்ல பிராமண பெண்ணா? அல்லது வணிகர் குல பெண்ணா? அல்லது சூத்திர பெண்ணா?" அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவரு,
எனக்கு தெரியாது, நான் அவளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நண்பரை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க? இவர் வந்து உலகத்திலே அழகான பொண்ணு, நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அது யாருன்னா அது எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, இதே மாதிரி தான் உங்க பிராமணர்கள் சொல்றதும். ஒரு பிரம்மா வந்து உலகத்தை படைத்தார், ஒரு பயங்கரமானவர், அவர் நீதிமான், நேர்மையானவர், கருணையானவர், அன்பானவர், சகல வல்லமை பொருந்தியவர். ஆஹா! அவர வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி அங்கலாச்சிட்டு இருக்கீங்க. யாருங்க அது? அவர பார்த்துருக்கீங்களான்னா, அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு சொன்னா, இது எந்த அளவுக்கு நகைப்புக்குரியதாக இருக்கிறது? அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறார். அனைத்தையும் படைத்தவர்ன்னு நீங்க சொல்றீங்களே பிரம்மாவ, ஒருவேளை அனைத்தும் முன் தோன்றியவர், அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி தோன்றிய ஒருத்தரு வேணா நெனச்சிருக்கலாம். நானே பிரம்மா, மிகப்பெரியவன், அனைத்தையும் வென்றவன், யாராலும் வெல்லப்படாதவன், அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் முடிப்பவன், தலைவன், ஆக்குபவன், அழிப்பவன், காப்பவன், உலகில் உள்ள அனைத்திற்கும் இனி வரப்போகும் அனைத்திற்கும் தந்தை நான் தான். என்னால தான் உயிர்களே உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு அந்த கடவுள் நினைச்சிருக்கலாம். அதைத்தான் நீங்க சொல்றீங்க. ரைட்டு. உலகில் பிறந்துள்ள அனைத்து உயிர்களுக்கும், இனி பிறக்கப் போகும் அனைத்து உயிர்களுக்கும் பிரம்மா தான் தந்தை அப்படின்னு நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. அப்படின்னா, இத்தகைய சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் தான் நம்மள எல்லாருமே படைச்சதா சொல்றீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் படைத்த அவரு நிரந்தரமா, அழிவற்று, மாற்றம் அடையாதவரா எப்பயும் அதே மாரி நீங்க 2500 வருஷம், 3000, 6000 வருஷம் முன்னாடி அவங்க அப்ப இருந்து என்ன மாதிரி கடவுள் சொல்றோம், அதே தான் இப்பயும் நம்ம கடவுள்னு சொல்லிட்டு வரோம்னா, அப்போ எந்த ஒரு மாற்றமும் அடையாத அவரு அப்படியே இருக்கும்போது, நிரந்தரமா இருக்கும்போது, அவரால படைக்கப்பட்ட நாம் மட்டும் ஏன் நிலையற்றவர்களாக, மாற்றத்திற்கு உட்பட்டவர்களாக, அழிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நம்ம செத்து போயிடுறோம்ல. கடவுள் மட்டும் அந்த காலத்துல உருவான பிரம்மா இன்னை வரைக்கும் இருக்கிறாரே. இதுக்கு வாட்ஸ்அப் சார்கிட்ட பதில் இல்ல. இப்ப அவரு தான் நம்மளெல்லாம் படைக்கிறாரு. அவர் நம்மள படைக்கும்போது அப்ப அதே கேரக்டர்ஸோட தானே இருக்கணும். ஒரு தந்தை ஒரு மகன பெத்தெடுக்கிறாருன்னா, தந்தையோட ஜீன் தானே மகனுக்கு வரணும். அது தந்தைக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் மகனுக்கு வருது. தந்தைக்கு இருக்கக்கூடிய பண்புகள் வருது. அந்த உடல் அந்த மாதிரியே வருது. அந்த தோற்றம், நிறம் வருது. அப்ப இந்த மாரி ஒரு தந்தை கிட்ட இருந்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னா, அந்த தந்தை மட்டும் வேற மாதிரி நிரந்தரமா இருக்கிறாரு. அழிவே இல்லாதவரு. ஆனா, அவருடைய குழந்தைகள் மட்டும் அழிவுற்றதுன்னா, எவ்வளோ பெரிய கிராஸ் டிஃபரன்ஸ் அப்படியா வரும்? இதுக்கு பதில் இல்ல. சரி. கடவுள் தான் எல்லா வலிமையும் பொருந்தியவராக இருந்தா, அவரே எல்லாவத்தையும் செய்றாரு. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அப்ப எல்லாமே அவரு தான் செய்றாரு. அப்ப அவரு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காருன்னா, அப்ப மனுஷன் என்னதான் செய்றான்? அவன் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவனால எதுவுமே செய்ய முடியாதுன்னா, எதுவும் எதுவும் செய்யணும்னே இவனுக்கு விருப்பமே இருக்காதே! முயற்சி கூட செய்ய மாட்டானே! ஏன்னா, எல்லா அணுவும் அவரே அசைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, இவன் என்ன அணுவ போய் அசைக்க முடியும்? அப்ப எல்லாவற்றையும் கடவுள் தான் செய்வதாக இருந்தால், மனிதனுக்கு எந்த வேலையுமே இருக்காது. எந்த வேலையும் செய்யவும் முடியாது. அப்படி எந்த வேலையும் செய்ய முடியாத மனுஷன எதுக்கு படைக்கணும்? வாசை திருடம் இதற்குமே எந்த கேள்வியுமே, எந்த பதிலுமே இல்ல. அப்படின்னா, கடவுள் வந்து நீங்க கருணை மிகுந்தவர்ன்னு சொல்றீங்க. அன்பே சிவம்ன்னு சொல்றீங்க. அப்படின்னா, அவர் படைத்த மனிதர்கள் மட்டும் ஏன் கொலைகாரர்களாகவும், கொள்ளைக்காரர்களாகவும், ஒழுக்கமற்றவர்களாகவும், பொய் பேசுபவர்களாகவும், கெட்ட வார்த்தை பேசுபவர்களாகவும், ஏமாற்றுக்காரர்களாகவும், கொடூர சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள்? அப்பாவோட கேரக்டர் தானே வந்திருக்கணும். அவர் ரொம்ப கருணையானவர். ஆனா, அவர் படைக்கிற எல்லா குழந்தைகளுமே இந்த மாரி மோசமா இருப்பாங்கன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஏதோ ஒரு குழந்தை வந்து அந்த மாரி இருக்கு. ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அவர் படைக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா, இந்த கேரக்டர் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. அப்ப இவங்க கிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பண்பு ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னா, அப்ப இந்த பண்புக்கு அவரு தான் காரணம். அவர்கிட்ட இருந்து தானே எல்லாமே வருது. அப்ப இதுக்கு ஈஸ்வரன் தானே காரணமா இருக்க முடியும். நீங்க சொல்றபடி கருணை மிகுந்த கடவுளா இருந்தா இப்படி ஒரு கொலைகாரர படைப்பாரா ஃபர்ஸ்ட்டு? கொலைகாரர்கள படைச்சுட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்கன்னு ஒரு கடவுள் சொல்லுவாரா? ஏன் இவ்வளவு அநீதிகள் நடக்கணும்? கண்ணு இருக்கிற எல்லாருக்குமே இந்த உலகத்துல அநீதி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. அப்ப ஏன் இத உங்க பிரம்மா பார்க்கல? உடனே ஏன் தன்னுடைய படைப்புகள அவர் சரி செஞ்சிடல? இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல்ல. 1 நாள் 2 நாள் பார்த்துருக்கலாமே. ஓ! இவங்கலாம் அடிச்சுக்கிறாங்க. இது இப்படியே விட்டா சரியா வராதுன்னு. அவங்களெல்லாம் சரி பண்ணி, ஒரு நல்ல உலகத்த குடுத்துருந்துருக்கலாமே. இப்ப நம்மலாம் நிம்மதியா அந்த பிரம்மாவ வணங்கிட்டு, போற்றிட்டு நம்மலாம் நிம்மதியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கலாமே.
எல்லையற்ற வலிமை பொருந்திய அவர்னு சொல்றீங்களே, ஆம்னி பொட்டன்ட். அவர் ஏன் அவருடைய ஆதரவு கரங்களை நீட்டல? அவருடைய குழந்தைகள் இவ்வளோ துன்பத்துல தவிக்கிறாங்களே. கஷ்டமே இல்லாத மனுஷன் யாருன்னு கேட்டா யாராவது கை தூக்குவாங்களா என்ன? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அப்போ தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படணும்னு எந்த அப்பாவது நினைப்பாரா? குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும். அப்ப எல்லாரையும் மகிழ்ச்சியோட இருக்க வச்சிருக்கணும். அப்ப எல்லாருக்கும் ஏன் அவர் மகிழ்ச்சியை தர்றதில்ல உங்க கடவுள்? ஏன் பொய்யும் பித்தலாட்டமும் அறியாமையும் இங்க தாண்டவம் ஆடுது? அப்படி இருக்கக்கூடாது இல்ல. பொய் ஏன் உண்மையை ஜெயிக்குது? அதனால தானே ஏமாத்துறாங்க. உண்மையின் நீதியும் பொய்த்து போதே. உங்க பிரம்மா ரொம்ப மோசமானவர். இந்த உலகத்தை தீமைகளுக்காகவே படைச்சிருக்க மாதிரி தெரியுது. நீங்க அவர் மேல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா, அவர் தான் படைச்சதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவர் சரி கிடையாது. கடவுள் தான் எல்லா உயிரினங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் முடிவு செய்வார் அப்படின்னா, நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் அவர் தான் முடிவு செய்வார்னா, அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா, அப்ப அவர் பாவங்களால் கரைபடிந்துள்ளார்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் தான் எல்லா செயல்களுக்கும் காரணம் அப்படின்னா மனுஷன் நம்ம குறையே சொல்ல முடியாது. அப்ப மனுஷனுடைய குற்றம் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணமாவா? அப்ப அவர் தான் பாவி, கடவுள் நியாயமற்றவர் அப்படின்னு அர்த்தமாயிடுது. அப்ப இதெல்லாம் பார்க்க முடியாது, குருடரா வேணா இருக்கலாம் அவரு. எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஆம்னிசயன்ட்னு. சர்வமும் அறிந்தவர் அப்படின்னு அறிந்தவர்னா இருந்தா என்ன தெரிஞ்சிருக்கணுமே. ஒண்ணு இதெல்லாம் தெரியாம வேணா அங்க உட்காந்துருக்கலாம். படைச்சிட்டார் பாவம், அவர் எங்கேயோ போயிட்டாருப்பா, அவருக்கு இதெல்லாம் நடக்கிறது தெரியலன்னா ஓகே ரைட், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவரு தான் எல்லாருமே தெரியும்னு வேற சொல்றீங்க. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு வேற சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவரு மாத்தி இருக்கணும்ல. அப்ப இந்த அடுத்த கேள்வி, இந்த கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியே யூஸ்லெஸ். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மையப்படுத்தி ஒரு மதம் இருக்கக்கூடாது, அது வேஸ்ட். மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை தான் ஒரு மதம் மையப்படுத்தும். ஒரு மனுஷன் தன்னுடைய சக ஏன்னா கண்ணால பாக்குறான், அவனோட தான் இன்ட்ராக்ட் பண்றான், அவனுடைய வாழ்க்கை அவனை வச்சுதான் இருக்கு. ஒரு ரோட்ல போறோம்னா எதிரில் அத்தனை பேர் வருவாங்க, அவங்களையும் நம்மளும் எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சுதான் இந்த சமூகமே இருக்கு. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் நம்மள தாக்கிட்டான்னா இந்த சமூகம் சீரழிஞ்சிடும். இப்ப யார் எப்ப தாக்குவாங்கன்னு தெரியாத ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது அமைதியற்ற ஒரு சமூகம். அப்ப இந்த மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவைத்தான் ஒரு மதம் மையப்படுத்தி அந்த மக்களை நல்வழிப்படுத்தணுமே ஒழிய, கடவுள்னு யாரோ ஒருத்தர், அது இல்லாத ஒருத்தர், அவர் இருக்கிறாரா இல்லையான்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒருத்தருக்கு எப்படி மனுஷன் நடந்துக்கணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணும், என்ன மாதிரி யாகம் பண்ணணும், என்ன மாதிரி பலிப்பு கொடுக்கணும், எத்தனை எத்தனை நாட்கள்ல போய் வணங்கணும், இந்த கிழமை இதை செய்யணும், அந்த கிழமை அதை செய்யணும், அவருக்கு இதை படைச்சா நல்லது, அவர் இதை சாப்பிட்டா நல்லது, இத்தனை இந்த தேதிக்குள்ள பண்ணணும், இந்த நேரத்துக்குள்ள பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் இதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு மதம் வேணும்? மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவை தான் ஒரு மதம் மையப்படுத்தணுமே ஒழிய, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மையப்படுத்தி ஒரு மதம் இருக்கக்கூடாது. அது வேஸ்ட். மனிதன் தன்னுடைய சக மனிதர்களுடன் எப்படி நடந்து கொண்டால் எல்லோரும் சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மதம் போதிக்கும். இது ஒரு விஷயத்துக்காக அவர் இந்த கடவுள் நம்பிக்கையை எதிர்க்கிறார். இன்னொரு விஷயத்துக்காகவும் கடவுள் நம்பிக்கையை எதிர்க்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க கடவுள்னு வச்சுட்டீங்கன்னா, அப்ப அந்த ம், கடவுளுக்கு ஒரு சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஆச்சாரங்களையும் செய்ய வேண்டியிருக்கும். அது மூட நம்பிக்கையை வளர்க்கறதா ஆயிடுது. ஏன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாத ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி நம்புறது. அதனாலதான் இவர் முதல்ல அதை அடிச்சிடறாரு. நீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அதனாலதான் அந்த பயம், அவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் இருக்கிறாருங்கிற ஒரு பயத்திலேயாவது மனுஷன் தப்பு செய்யாம இருப்பான், அவரு நல்லது கொடுப்பாருங்கிறதுக்காவது இவன் நல்ல விஷயங்களை செய்வான் அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க இல்லையா? அது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நீ இந்த மக்கள் கிட்ட புகுத்திக்கிட்டு இருந்தீன்னா, அது மூட நம்பிக்கையை அவங்க மேல புகுத்துறன்னு அர்த்தம். மூட நம்பிக்கைங்கிறது பகுத்தறிவுக்கு எதிரானது. பகுத்தறிவு தான் சம்மாதித்தி. நான் போதிக்கிற தம்மத்துல சம்மாதித்தி தான் மைய பகுதி, ரைட் வியூ. அதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த எண்வழி மார்க்கத்துல மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது ரைட் வியூ. அந்த ரைட் வியூ அடையிறதுக்கு தான் எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறோம். அப்போ அந்த ரைட் வியூங்கிறது சம்மாதித்தி. இந்த சம்மாதித்திய அது தகர்த்தெறிஞ்சிரும் உங்க மூட நம்பிக்கை. அதனாலதான் மூட நம்பிக்கை வேண்டாம்னு சொல்றது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கடவுள் நம்பிக்கை வந்த உடனே வணங்குதலும் வழிபாடுகளும் வந்துருது. இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஆபத்தானதுங்கிறது ஏன் சொல்றாருன்னு பாருங்க. கடவுள் நம்பிக்கை சரி, அவங்க சொல்றாங்க ஏதோ நல்லதுப்பா, என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, நான் போயிட்டு வரேன்.
சரி. அப்ப இந்த மனசுக்கு நிம்மதியா இருக்குன்ட்டு நீ கடவுள் நம்பிக்கைக்கு போவ. அப்ப கடவுள வணங்கணும், வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வணங்குதல், வழிபாடுதல் உடனே அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போவோம். அங்க பூசாரி வருவாரு. ஏன்னா கடவுள்கிட்டயும், நம்மகிட்டயும் பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்துருவாரு. இந்த பூசாரின்னு வந்த உடனே, இந்த பூசாரி வந்து ஈவில் ஜீனியஸ் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். தீய புத்திசாலிகள், பயங்கரமான புத்திசாலிகள், ஆனா தீய புத்திசாலிகள். இவங்க என்ன பண்றாங்க? இந்த பூசாரிகள் மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி, ஏன்னா அது மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை வளர்த்தாதான் இவனுக்கு ஆதாரம். அதை பயன்படுத்தி இவன் ஆதாரம் அடைஞ்சுக்கிறான். நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்களை வச்சு இவனுக்கு தேவையானதை அங்கிருந்து வாங்கிக்கிறான். ஆஞ்சநேயருக்கு வடமாலை வேணும்னா வடமாலை எடுத்து ஆஞ்சநேயரா சாப்பிடுது. அதை வாங்கி வேற யாரோ சாப்பிட்றான். அவன் சாப்பிட்டது போக மீதி எல்லாம் குப்பையில போயிடுது. அப்போ இவன் என்ன ஆகுது? இந்த மாதிரி அவனுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம கொண்டு போய் கொட்ட கொட்ட அது எல்லாமே வீணா போகுது. பல்லாயிரம் லிட்டர் பால் வந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஆத்துலயும் குளத்துலயும் கொட்டி வீணடிச்சிடுறான். வறுமையால் வறுமை மரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல உணவு பொருள் அபிஷேகம்ங்கிற பொருள் பெயர்ல வீணா போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு பைத்தியகார்த்தனம்! அது ஏன் காரணம் அப்படின்னா இதுதான் மூட நம்பிக்கை. அதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கையில ஆரம்பிச்சு வணங்குதல், வழிபாடுதல், சடங்குகள், சம்பிரதாயங்கள், உடனே அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பூசாரி, அந்த பூசாரி அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை உள்ள நுழைச்சு உங்க மூட நம்பிக்கையை பயன்படுத்தி நிறைய நன்மையற்ற செயல்களை செஞ்சிடறாங்க. ஏன்? நம்மளுடைய மூட நம்பிக்கையினால. அப்ப நம்மளுடைய பகுத்தறிவு அங்க அழிஞ்சு போயிடுது. சம்மாதித்தி போயிடுது. சம்மாதித்தி போயிடுச்சுன்னா தம்மத்தின்படி வாழவே முடியாது. தம்மத்தின்படி வாழ்ந்தா நீங்க நிம்மதியா வாழலாம். உங்களுக்கு தம்மம் வேணும் அப்படின்னா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. புத்தர் பெயர்லயே மூட நம்பிக்கை இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதை புத்தரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்பெல்லாம். அப்ப அது வந்து சம்மாதித்திக்கு எதிரானது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். அது பகுத்தறிவுக்கு உட்பட்டாக இருந்தால் மட்டும்தான் பௌத்தம். பகுத்தறிவு மட்டும் இல்லைன்னா புத்தரே ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அப்ப ரொம்ப கிளியர் அது. இப்போ இது வரைக்கும் புத்தர் வைத்த எதிர்வாதங்கள் எல்லாமே, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரா அவர் வச்சது எல்லாமே நடைமுறை சம்பந்தப்பட்ட பிராக்டிக்கல். ஒரு சிலது. பெரும்பான்மையும் தத்துவார்த்த ரீதி. ஸோ இப்போ அவரு இருந்திருந்தாருன்னா, அவர் ஒரு கருணையானவராக இருந்திருந்தால், ஏன் இவர்கள்லாம் கருணையற்றவர்களாக இருக்கிறார்கள்? இந்த மாரி எல்லாமே பிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ், தியாலாஜிக்கல் கொஸ்டின்ஸ். இந்த எதிர்வாதங்கள் மட்டுமே கடவுள் நம்பிக்கையை தகர்த்தொழிக்க போதுமானவை அல்ல அப்படிங்கிறது புத்தருக்கு தெரிஞ்சிருந்தது. கடவுள் நம்பிக்கைக்கு ஒரு மரண அடி கொடுக்கறதுக்கு அவருக்கு இன்னொரு ஒரு வாதமும் வச்சிருந்தார். அது என்ன வாதம் அப்படின்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத விட, கடவுள் உலகத்தை படைச்சாரா இல்லையாங்கிறத கேள்வியை விட, சரி அதெல்லாம் உங்ககிட்ட விட்டுறேன். எப்படி இந்த உலகத்தை படைச்சார்? அது மட்டும் சொல்லிடுங்க. அவர் படைச்சாருன்னே வச்சுக்குவோம். அவர் இருக்கிறாருன்னே வச்சுக்குவோம். அவரு ஒருத்தர் இருந்துகிட்டு இந்த உலகத்தை படைக்கிறாரு. படைக்கும்போது ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி படைச்சிருக்கணும்ல. அதை எப்படி படைச்சார்? என்ன பொருளை யூஸ் பண்ணி எப்படி படைச்சார்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் கடவுள் நம்பிக்கையை நியாயப்படுத்த முடியுமா இல்லையான்னு நான் தீர்மானிக்க முடியும் அப்படி சொல்றார். ஒண்ணு அவர் ஒன்றுமில்லாத வெற்றிடத்திலிருந்து படைச்சிருக்கணும். எதுவுமே இருக்காது. அப்படியே வெற்றிடத்திலிருந்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கணும். இல்லைன்னா வேற ஒரு பொருள்ல இருந்து இந்த உலகத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கணும். இந்த மூலப்பொருட்களை எடுத்து பயன்படுத்தி உருவாக்கி இருக்கணும். இது 2ல எது எப்படி செஞ்சார்? வெற்றிடத்திலிருந்து ஒன்றுமில்லாத வறுமையிலிருந்து ஒரு பொருளை உருவாக்க முடியுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விளக்கம். அது லாஜிக்கே கிடையாது. இப்ப நம்ம சுத்தி பார்க்குற எல்லா விஷயங்கள்லையுமே எதுலயும் ஒண்ணுமே இல்ல வெறுமையிலிருந்து ஒரு பொருள் உருவாக்கிறோம் அப்படின்னா அது முடியவே முடியாது. ஏதோ வேற ஒரு இடத்துல இருந்து தான் உருவாக்க முடியும். இப்ப இந்த மேஜிக் எல்லாம் காமிக்கிற எல்லாம் மேஜிக் ஷோ எல்லாம் பார்த்தா அப்படியே வெறும் கையில இருந்து அப்படியே பணம் வருதுன்னா, அதை பார்த்து மக்கள் ஏமாறுறதுக்கு இன்னமும் இருக்காங்க. அது ஒரு ட்ரிக் அவ்வளவுதானே. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல விரல்ல மறைச்சு வச்சிருக்கான். அது நம்ம கண்ணுக்கு தெரியாம அதை எடுத்து குடுக்குறான். ஒரு பொருள் தான் எடுத்து குடுக்க முடியும். அப்படியே பூ பூக்களா இருக்கும். பூக்கள்லாம் அப்படியே தடவிட்டே இருப்பாங்க. திடீர்னு புறா பறந்து போகும்னா, உண்மையிலேவா அப்படி புறா பறந்து போகுது? அது வந்து சின்ன வயசுல நம்மலாம் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் பெரியவங்களான பிறகும் அத அப்படியே நம்புறாங்கன்னா, அது வந்து அங்க தான் அந்த மூட நம்பிக்கை நம்ம மேல ஏற்றப்படுது. அது கடவுள்ங்கிற பேர்ல ஏற்றப்படுது. சின்ன வயசுல அது வந்து மேஜிக் ஷோ பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனா பெருசா வளர வளர அத பார்த்து ரசிக்காம, அதிலேயே ஐக்கியமாயிறதுக்கு காரணம் இந்த கடவுள் நம்பிக்கை தான். ஏன்னா அது வந்து நம்மளோட பகுத்தறிவ அங்கேயே அழிச்சிடுது.
அப்ப வெறுமனே ஒரு மாயை வெறுமையிலிருந்து ஒரு பொருளை உருவாக்க முடியாது. இது நமக்கு ஆப்வியஸா பார்த்த உடனே தெரியுது. இல்ல யாராவது ஒருத்தர் வெறுமையிலிருந்து வேக்யூம்ல இருந்து ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஏதாவது ஒண்ணு உருவாக்கி காமிக்க சொல்லுங்க. அது முடியாது இல்லையா? அப்போ நமக்கு எல்லாமே தெரியுது. ஒரு பொருள் உருவாகணும்னா அது இன்னொரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது. ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. அந்த மூலப்பொருள்ல இருந்து தான் எடுத்து நம்ம செய்ய முடியும். அதுதான் பத்திச்ச சமுப்பதா. ஸோ ஒரு ஒரு விஷயத்துல இருந்தா இன்னொரு விஷயம் வருது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கடவுள் ஒரு மூலப்பொருள்ல இருந்து தான் உலகத்தை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மூலப்பொருள் ஏற்கனவே இந்த உலகத்துல இருந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்போ கடவுள் அந்த உலகத்த படைக்கும்போது, அந்த மூலப்பொருள தான் பயன்படுத்தி இந்த உலகத்த படைக்கிறாரு. அப்ப அந்த மூலப்பொருள் எங்க இருந்து வந்தது? அப்ப அந்த மூலப்பொருள உருவாக்குனது யாரு? அப்ப அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அந்த மூலப்பொருள உருவாக்கியிருக்கிறாங்க. அப்ப கடவுள உருவாக்குனவரு, உலகத்த உருவாக்குனவரு உங்க கடவுள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவர் ஒரு வகை மூலப்பொருட்கள்ல இருந்து எடுத்து அத உருவாக்குறாருன்னா, அந்த மூலப்பொருட்களை உருவாக்குனது யாரு? அப்ப கடவுள் தான் அனைத்திற்கும் முதன்மையானவர்ன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முதன்மையான ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க எப்படி வந்து ஆதியும் நீயே, அந்தமும் நீயே அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா அந்த மூலப்பொருளை உருவாக்கியது யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரல. மூலப்பொருள வேற ஒருத்தர் உருவாக்கி, அதிலிருந்து இவரு உலகத்த உருவாக்கி இருந்தா, இவரு எப்படி படைப்பாளர்ன்னு நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாமே படைப்பவர் அவர்தான்னு சொல்றோம் இல்லையா? பிரம்மா படைக்கும் கடவுள். விண்வெளி, அண்ட சராசரம், பூமி, மனிதர்கள் மற்றும் உயிரினங்களை படைத்தவர் பிரம்மா அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. எல்லாத்தையும் அவரே படைச்சிருந்தாருன்னா, அவர் எதுல இருந்து அந்த மூலக்கூறு எங்கேருந்து வந்திருக்கு? அப்ப அதுக்கு முன்னாடி ஒருத்தன் படைச்சிருக்கான்னா, இவர் எப்படி ஆதியும் நீயே, அந்தமும் நீயேன்னு சொல்ல முடியும்? இது புத்தருடைய கடைசி எதிர்வாதமா இருந்தது. இது கடவுள் நம்பிக்கைய தகர்த்து அழித்தது அந்த காலத்துல. புத்தருக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. சங்கம் வளர்த்தார். பிக்குகள் உருவானாங்க. அந்த பிக்குகள் இதைத்தான் போய் போதித்தாங்க. புத்தர் எவற்றை போதித்தார் அப்படிங்கிற நூல் 3 கீழ் நம்ம இதை பார்த்துட்டு வரோம். தம்மம் எது? தம்மம் அல்லாதது எது? அப்போ தம்மத்தை போய் போதிக்கிற அதே டைம்ல அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற மூட நம்பிக்கைகள் அழிச்சாதான் இவர் வந்து சரியான உண்மைகளை வந்து போதிக்க முடியும். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி அழுக்கான தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த அழுக்கான தண்ணியை எடுத்து கொட்டிட்டு சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுத்தமான தண்ணியை அதுல ஊத்த முடியும். அப்ப இது ஒரு சவாலாக அந்த காலத்துல இருந்தது. அதனாலதான் தம்மம் அல்லாதது எது அப்படிங்கிற ஒரு டாபிக் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கடவுள் நம்பிக்கைங்கிறது அல்டிமேட்டா கூற்றுக்களின் அடிப்படையாக போலியாக இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே போலியா இருக்கு. ஒண்ணுமே இல்லை, அங்க வெறுமையாக இருக்கு. கடவுள் தான் உலகை படைத்தார் அப்படிங்கிறது நம்புறது தம்மம் கிடையாது. அது வெறும் மூட நம்பிக்கை மட்டுமே. ஈஸ்வரனை நம்புவது தம்மத்தின் அடிப்படையே ஆகாது அப்படின்னு இந்த செஷன் முடிஞ்சிருது. நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறது பிரம்மத்தோடு ஐக்கியமாவதை அடிப்படையாக கொண்ட தம்மம் போலியானது. அதாவது நம்மளுடைய ஆன்மான்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து போய் பரபிரம்மத்தோட சேருது, ஐக்கியமாகுது, மோட்சத்தை அடைவாங்க அப்படின்னு ஒரு தத்துவம் போதிக்குது. அதை நம்புறோம் அப்படின்னா அது அதம்மம். அது தம்மத்திற்கு எதிரானது. ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய.